Hello traders, this is Bhuneshwaran. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பற்றி பார்த்துடலாம். நான் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து உங்களுக்கு நெக்லைன் கிளியரா. ஸோ இது வந்து நெக்லைனு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர், தென் இது ஹெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷோல்டர். ஸோ இப்போ தெரியுதா, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகி அந்த நெக்லைனும் நமக்கு பிரேக் ஆகிடுச்சு. ஓகேவா, 2 நாளைக்கு முன்னாடியே பிரேக் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ இது வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1:2 அந்த மாதிரி வைக்கிறது. அதாவது இப்போ நான் இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷனுக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இது எனக்கு என்ட்ரியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஷோல்டரோட ஹையு. அப்போது 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னோடய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ தூரம் வரும். அதாவது இதுதான் எனக்கு 1:2 கிளியராக. இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2 இருக்குது பாருங்கள். அப்போது இதுதான் என்னோட அடுத்த டார்கெட். அப்போ என்னோடய டார்கெட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,000 கிட்ட இருக்குது. சரிங்களா, 21,990 காமிக்குது. ஆனால் நீங்கள் 22,000 வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இந்த நெக்லைனுக்கும் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் இருக்கிற ஹெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, அதாவது இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இப்போது இந்த ஹெட்டுலேருந்து நான் இந்த நெக்லைன் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இது அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி கொண்டு வரேன். ஸோ இப்படி வச்சா என்னோடய டார்கெட் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. கரெக்டாக பாருங்கள், நம்ம இந்த டிஃப்ரென்ஸும் அதாவது நெக்லைனுக்கும் ஹெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸும் அதே போல் நம்ம வச்ச அந்த டார்கெட் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் வச்ச டார்கெட்டும் 2 சேமாக இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட. ஸோ அப்போது நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது வந்து தெரியுது. மார்க்கெட் வந்து 22,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆனால் இது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு போகுமா இல்லை இந்த வாரம் முடிகிறப்போ அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு போகுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் இதோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து 22,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில பேட்டர்னில் எது நமக்கு டார்கெட்டாக வைக்கிறது அப்படின்னு ஒரு சில பிகினர்ஸ்க்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ மூலமா இதை வந்து நான் சொல்ல நினச்சேன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எது வந்து இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லெவலில் பாருங்கள், இதுக்கு மேலே மார்க்கெட்டால் போகவே முடியல, இந்த ரேஞ்சுக்கு மேலே. ஏன்னா மார்க்கெட் ஒவ்வொரு டைம் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இது வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்றைக்கான மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது, இதுக்கு மேலே வந்து போக முடியல. நம்ம ஆல்ரெடி இந்த 22,330 வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ 15 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். ஸோ நான் எதை சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது இந்த லெவலில் தான் நேற்றையும் கொடுத்துருந்தேன். சரியா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட சொன்னால் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மார்க்கெட் பாருங்கள், இன்றைக்கி மேலே போன மார்க்கெட்டு இதுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணி இங்கே ஒரு செல்லிங் கேண்டில் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2வது கேண்டலும் பார்த்தீங்கன்னா கீழே தான் வர ட்ரை பண்ணியிருக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் மாதிரி நடந்திருக்கு. ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் மாதிரி. ஏன்னா அதாவது ப்ரைஸ் வந்து மேலே போக ட்ரை பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சா கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு சில மூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லி அடுத்த லெவல் கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர் வரவுமே ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கான ட்ரேடை எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சில ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அதனால் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வைக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தராக டவுன் சைடு போகலான்னு. இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் கிளியராக தெரிஞ்சிருக்கும், சரி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு கிளியராக. அப்போது நமக்கு 15 மினிட்ஸை விட 1 ஹவரில் பார்க்கும்போது நமக்கு கிளியராகவே தெரியுது ப்ரைஸோட ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராக தெரியுது. பெருசாக நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே வைக்கல. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். 22,330 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு. அதே போல் சப்போர்ட் இந்த இடத்துல பாருங்கள், 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த 22,230 இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வர போகிறப்ப இதுக்கிட்டே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அப்போது மார்க்கெட்டுக்கு நாளைக்கு பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிச்சு, இந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கிது அப்படின்னா ஃபர்தராக 1 hour கேண்டில் வந்து இந்த சப்போர்ட்டை அதாவது 22,230 இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் தான் அதிகம் இருக்குது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து கீழே வரதான் ட்ரை பண்ணோம். இப்போ நீங்கள் எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னா
செல் ஆன் ரைஸ். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே ஏறுதோ அப்போல்லாம் செல் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஷார்ட் பொசிஷன் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். அப்போது நீங்கள் ஷார்ட் பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பை தேடலாம். கிளியராக இந்த ஐடியாவில் நீங்கள் கொஞ்சம் இருந்துக்கோங்க. நமக்கு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியரான ஒரு வியூ அப்படிங்கிறது வந்து தெரியல. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ இன்றைக்கே என்ன ஆயிருக்கு பாருங்கள், இந்த லோ ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணி கீழே போன மார்க்கெட்டு அதுக்கப்புறமும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் இந்த ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே வந்துருச்சு. அப்போது 15 மினிட்ஸில் ஓரளவு கிளியராக இப்போதைக்கு வியூ அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் நான் உங்களுக்கு மோஸ்ட்லி 1 ஹவரில் வந்து வச்சு காமிக்கிறேன். 1 ஹவரில் பார்க்கும்போது ஓரளவு எக்ஸாக்டாக தெரியுது. ஓகேவா? நம்ம விக்கு மட்டும் தான் பெருசாக ஃபார்ம் ஆகுது. ஆனால் க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது 1 ஹவர் கேண்டில் வந்து இதுக்கு கீழே நல்லா க்ளோசிங் வச்சா மட்டும் ஃபர்தராக நீங்கள் வந்து டவுன் சைட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். ஸோ இதுக்கான அடுத்த சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதாவது 22,160, இந்த 22,145லேருந்து 160 இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 22,230 சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அடுத்தது இந்த ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு சிபிஆர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேராவாக இருக்குது. அதனால் ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இன்றைக்கி மாதிரி இந்த மாதிரி சைட்வேஸில் இல்லாமல் ஏதோ ஒரு சைடு வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீக்லி சிபிஆரை வந்து இதில் பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்குறப்போ சிபிஆரோட மார்க்கெட் வந்து ரொம்ப தள்ளி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது S1 கிட்ட இந்த சப்போர்ட் 1 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு S2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 22,100 கிட்ட இருக்குது. டார்கெட் வச்சோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது S2. ஸோ இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் நாளைக்கு வருமாங்கிறது தான் கேள்வியே. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ண பாருங்கள். சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணுறேன். அதே போல் இதுக்கு மேலே உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணி இந்த 22,380 சரியா, இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. அடுத்து 22,330ங்கிறது வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் அந்த லெவல்ஸை வேணால் உங்களுக்கு இப்போ வந்து நோட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஏதாவது கேப் அப்போ இல்லை கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனிச்சு மார்னிங் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கே டெலிகிராம் சேனலில் ஒரு சில லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதே போல் மார்னிங் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ரைஸால் இந்த ரேஞ்சுக்கு மேலே போக முடியல. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்த லெவல் இது வந்து. ஸோ இந்த சப்போர்ட் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிடுச்சே தவிர இதை தாண்டி மேலே போக முடியல. அப்போது நமக்கு இந்த 48,150 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இனிமேல் நமக்கு ஆக்ட் ஆகும். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிளியராக பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டில் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால லெவல்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால் 1 ஹவரில் ஓரளவு கிளியராக தெரியுது. ஸோ 1 ஹவரில் வந்து நான் டைம் ஃப்ரேம் வச்சு ஸோ லெவல்ஸ் எல்லாம் நம்ம பிளாட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான அடுத்த சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 47,750. இது வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்ததாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் 47,750 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சுன்னா அப்புறம் நல்லா ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு கவனமாக ட்ரேட் பண்ண பாருங்கள். அதே போல் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே அதாவது இன்றைக்கி நடந்துச்சு இல்லையா, இந்த நாளுக்கும் நடுவுலேயே இங்கே ஏதாவது கேப்லேயே ஓப்பன் ஆனிச்சு, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு, இதோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த நாளோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் இந்த சப்போர்ட்டை இந்த டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பிரேக் பண்ணால் கூட நமக்கு அடுத்த சப்போர்ட்டுங்கிறது வந்து 47,750 கிட்ட இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு உடனே இமிடியேட்டாக புட் ஆப்ஷன் போகிறது இல்லை கால் ஆப்ஷன் போகிறது அப்படிங்கிற ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணால் கூட அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோ பிரேக் பண்ணால் கூட நமக்கு அடுத்த சப்போர்ட் பக்கத்திலே இருக்குது. ஸோ அதில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட்டு சடனாக மூவ் ஆகும்போது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கும். நீங்கள் ஹையில் போயிட்டு ப்ரீமியம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனிச்சுன்னா உடனே ப்ரீமியம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் சடனாக மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அதை போய் கேட்ச் பண்ணுறன்ட்டு ட்ரேடில் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ அடுத்ததாக நம்ம இதில் வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்குறப்ப நமக்கு அந்த S1ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரா பண்ண ரேஞ்சுக்கிட்டே ரெசிஸ்டன்ஸ்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா S1க்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அது வந்து இப்போது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் வீக்லி சிபிஆரோட S1. ஸோ இதுக்கு மேலே போனால் கூட
ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்காது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி. அப்போது நிஃப்டியும் கீழே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. கிளியரா? ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஏதாவது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இதெல்லாம் இந்த ரேஞ்சு, அதாவது 48,400 இருக்கு இல்லையா, இதை தாண்டி மேலே போனால் தான், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும் 48,400. ஸோ இந்த லெவலையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதையும் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டிக்கான அந்த வீக்லி சிபிஆரோட S2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 47,450 கிட்ட இருக்குது. ஸோ இந்த லெவலில் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீக்லி சிபிஆரோட இந்த S1 S2வையும் ஓரளவு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் சடனாக ஒரு ஃபால் வரும்போது இதுக்கிட்டலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது இருக்குது. அதே போல் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே இருந்ததுனால நாளைக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.